பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் எப்பிராயீம் மலை தேசத்தில் என்கிற தலைப்பிலே எப்பிராயீம் மலை தேசத்தில் நடந்த நிகழ்வுகளை வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பிராயீம் மலை தேசத்தில் குடியிருந்த தெபோராளுக்கு தேவனுடைய வார்த்தை வந்து அந்த வார்த்தை வந்தபடியினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த கொடுமையினால் ஒடுக்கப்பட்டிருந்த பொழுது அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அதற்கு பின்பு இப்படி பார்த்தோம், எப்பிராயீம் மலை தேசத்தில் மீகா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தான் என்பதை பார்த்தோம். மூன்றாவதாக எப்பிராயீம் மலை தேசத்தில் எல்கானா என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்த்தோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இப்பொழுது இரண்டு ராஜாக்களை குறித்து பார்க்க போகிறோம். எப்பிராயீம் மலை தேசத்தில் இவர்கள் செய்த காரியங்கள் என்ன? இதில் ஒரு ராஜா குடியிருந்ததே எப்பிராயீம் மலை தேசத்தில். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை வாசித்தால் அதில் இன்னும் எப்பிராயீம் மலை தேசத்தில் நடந்த நிகழ்வுகள் உண்டு. எல்லாவற்றையும் சொல்வதற்கு நமக்கு சமயம் போதாது. நீங்களும் வேதத்தை நன்றாக வாசியுங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவார். இப்பொழுது வாசிக்கிறேன் பாருங்க. அதாவது இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் இரண்டாக பிரிந்தது. 10 கோத்திரங்கள் தனியாகவும் 2 கோத்திரங்கள் தனியாகவும் பிரிந்தது. சாலமோனுடைய நாட்களுக்கு பின்பு கர்த்தர் ராஜ்யபாரத்தை பிரித்தார் என்று வேதம் சொல்கிறது. அதிலே 2 கோத்திரங்கள் ரெகோபெயாம் என்கிற சாலமோனுடைய பையனுக்கும், 10 கோத்திரங்கள் யெரொபெயாம் என்கிற ஒரு எப்பிராயீம் கோத்திரத்தில் உள்ளவனுக்கும் கொடுக்கப்பட்டது. இப்போ வாசிக்கிறேன், அவன் என்ன பண்ணான் தெரியுமா? வாசிக்கிறேன் பாருங்க. 1 ராஜாக்கள் 12வது அதிகாரத்தில் 25வது வசனம். 1 ராஜாக்கள் 12:25. யெரொபெயாம் எப்பிராயீம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கே இருந்து போய் பெனுவேலை கட்டினான். நன்றாய் கவனியுங்கள். அப்போ ராஜ்யபாரம் இரண்டாக பிரிக்கப்பட்ட பொழுது முதல் அரசன் யார் என்று கேட்டால் யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் ஒரு எப்பிராயீம் கோத்திரத்தை சார்ந்தவன். இவன் எப்பிராயீம் மலை தேசத்திலே ஒரு ஊரை கட்டுறான். அதில் எழுதப்பட்டிருக்கு சீகேமை கட்டின்னு எழுதப்பட்டிருக்கு. எப்பிராயீம் மலை தேசத்தில் எதை கட்டுறான்? சீகேமை கட்டின்னு எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒன்று பழசு ஞாபகம் வருதா? சீகேமிலே யாக்கோபு வாங்கின நிலம் உண்டு. நமக்கு எல்லாவற்றையும் சொல்ல சமயம் இல்லை. நீங்கள் வேதத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் யாக்கோபு சொல்வார், நான் உனக்கு கொடுக்கிற சுதந்திரத்தில் மற்றவர்களுக்கு கொடுத்ததை விட உனக்கு அதிகமாக கொடுக்கிறேன் என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுப்பார். ஏனென்று சொன்னால் யோசேப்பின் பிள்ளைகளுக்கு தான் எப்பிராயீம் மலை தேசம் வந்தது. அங்கிருந்த சீகேமை இவர் கட்டுகிறார். அங்கே பட்டணம் கட்டினான் இந்த யெரொபெயாம் ராஜா. நன்றாய் கவனியுங்கள். சீகேமை கட்டி என்றால் என்ன? அதை பட்டணமாக உருவாக்கி, மதில் சூழ்ந்த பட்டணமாக உருவாக்கி, ராஜா குடியிருப்பதற்கு ஏற்ற அரண்மனையாக அவன் சீகேமை கட்டினான். அப்போ எப்பிராயீம் மலை தேசத்தில் யெரொபெயாம் சீகேமை கட்டினான். கட்டி அங்கே குடியிருந்தான். இதற்கு பின்பு நீங்கள் சரித்திரத்தை வாசித்து பார்த்தால் சேமேரிடத்திலிருந்து ஒரு மலையை வாங்கி அதிலே ஒரு பட்டணத்தை கட்டி சமாரியா என்று பெயரிடுவார்கள். அதற்கு பின்பு சமாரியா அவர்களுக்கு தலைநகரமாக இருக்கும். அதாவது இஸ்ரவேல் கோத்திரம் என்று அழைக்கப்பட்ட 10 கோத்திரங்களுக்கும், அதாவது இஸ்ரவேல் நாடு இல்லை என்று சொன்னால் இஸ்ரவேல் ராஜ்யபாரம் என்று அழைக்கப்பட்ட 10 கோத்திரங்களுக்கும் அந்த சமாரியா தலைநகராக இருந்தது. எருசலேம் யூதா கோத்திரத்துக்கு தலைநகராக இருந்தது. இப்பொழுது முதலாவது அரசன் செய்த காரியம் எப்பிராயீம் மலை தேசத்தில் சீகேமை கட்டினான். ஆனால் இந்த யெரொபெயாமோ கர்த்தருக்கு உண்மை இல்லாதவனாக போய்விட்டான். இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? தான்லையும் பெத்தேல்லையும் இவன் என்ன பண்ணிடுவான்? கன்று குட்டிகளை நிறுவி, அந்த எழுதப்பட்டிருக்கு, எங்கெல்லாம் நிறுவனான்னு போட்டிருக்கும் பாருங்களா, ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தான்லையும் வச்சிருவான். தான் என்கிற இடத்துலையும் பெத்தேல் என்கிற இடத்துலையும் கன்று குட்டிகளை நிறுவி விக்கிரகத்தை வைத்து ஜனங்களை வழி தப்ப பண்ணினவன் இந்த யெரொபெயாம். எப்பிராயீம் மலை தேசத்தில் நடந்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா? ஜனங்கள் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போனார்கள். இன்னும் சொல்ல போனா, இந்த மனிதன் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போவதற்கு காரணமாக இருந்தான்.
குடியிருந்தது எங்க? எப்பிராயீம் மலை தேசத்துல. எப்பிராயீம் மலை தேசத்திலிருந்து இஸ்ரவேலர்களை ஆட்சி செய்தான். ஆனால் அவன் ஜனங்களை தவறாக வழி நடத்தினான். ஜனங்களை விக்கிரகத்தின் பக்கமாய் திருப்பினான். அது மாத்திரமல்ல, ஆசாரியர்களை ஏற்படுத்தும் பொழுது பைபிள் சொல்லுது, ஜனங்களில் ஈனமானவர்களை ஆசாரியராக ஏற்படுத்தினான். தனக்குத்தானே நியமித்து கொண்ட நாளை பண்டிகையாக அனுசரித்தான். முழுவதுமாக தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இராமல் நன்றி கெட்டவனாக மாறினவன் இந்த யெரொபெயாம். ஏனென்று சொன்னால், ஒரு சாதாரணமாக இருந்த அவனை கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். அருமையான தேவ பிள்ளைகள், அவனை அரசனாக மாற்றி அவனை மேன்மைப்படுத்தி வைத்தார். ஆனால் அவனோ தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி நடந்து தேவனுடைய வழியை விட்டு விலகினான். எப்பிராயீம் மலை தேசத்தில் இருந்த யெரொபெயாம். இப்ப இன்னொரு ஆளை காமிக்கிறேன் பாருங்க. எப்பிராயீம் மலை தேசத்து ஜனங்களை தேவன் பக்கமாய் திரும்ப பண்ணினான். வாசிக்கிறேன் பாருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனம். யோசபாத் எருசலேமிலே வாசமாய் இருந்து திரும்ப பெயர்சபா தொடங்கி எப்பிராயீம் மலை தேசம் மட்டுமுள்ள ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். நன்றாய் கவனியுங்கள். ஒரு எப்பிராயீம் மலை தேசத்தில் வாசமாயிருந்த ராஜாவாகிய யெரொபெயாம் ஜனங்களை கர்த்தரை விட்டு வழிதப்ப பண்ணினான். ஆனால் எருசலேமில் வாசமாயிருந்த யோசபாத் எப்பிராயீம் மலை தேசம் மட்டும் வந்து பிரயாணம் பண்ணி அந்த ஜனங்களை கர்த்தரிடமாய் திரும்ப பண்ணினான். யெரொபெயாம் ஜனங்களை கர்த்தரை விட்டு திரும்ப பண்ணினான். யோசபாத்தோ ஜனங்களை கர்த்தரிடமாய் திரும்ப பண்ணினான். நல்லா கவனிக்கணும். மறுபடியும் சொல்றேன். யெரொபெயாம் எப்பிராயீம் மலை தேசத்தில் இருக்கிற சீகேமை கட்டி அங்கே குடியிருந்தான். ராஜாவா இருந்தான். ஜனங்களை வழி தப்பி போக பண்ணினான். ஜனங்களை கர்த்தரை விட்டு விலகி போக பண்ணினான். இப்பொழுது காலங்கள் மாறுகிறது. நன்றாய் கவனியுங்கள். ராஜ்யபாரம் 2ஆ தான் இருக்குது. யோசபாத் ராஜாவுடைய நாட்கள்ல அவன் எருசலேமில் வாசம் பண்ணினான். நான் முதலாவது சொன்னது போல யூதா என்கிற அந்த ராஜ்யபாரத்துக்கு தலைநகரம் எருசலேம் தான். இவன் எருசலேமில் வாசம் பண்ணினாலும் எப்பிராயீம் மலை தேசம் வரைக்கும் வந்து ஜனங்களை கர்த்தரிடமாய் திருப்பினான். ஏனென்று சொன்னால், யெரொபெயாமின் நாட்களிலே எப்பிராயீம் மலை தேசத்து ஜனங்களும் 10 கோத்திரங்களும் கர்த்தரை விட்டு விலகி நின்றது. யோசபாத்தின் நாட்களிலே அவன் பிரயாணம் புறப்பட்டு எப்பிராயீம் மலை தேசத்தில் வந்து அந்த ஜனங்களை கர்த்தரிடமாய் திருப்பினான். ஜனங்கள் கர்த்தரிடமாய் திரும்பினார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன். ஒருவேளை எப்பிராயீம் மலை தேசத்தில் யெரொபெயாமின் நாட்களில் இருந்த ஜனங்களைப் போல நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி இருப்பீர்களே என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். யோசபாத் எப்படி மறுபடியும் எப்பிராயீம் மலை தேசத்தில் வந்து ஜனங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்பினானோ, அதே போல இன்றைக்கு உங்களை நோக்கி ஒரு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு. நீ கர்த்தரிடத்தில் திரும்பினால் உன் சீர்கேட்டை அவர் குணமாக்குவார். நீ கர்த்தரிடத்தில் திரும்பினால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கர்த்தரிடத்தில் திரும்பினால் நீ கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வாய். ஆனால் கர்த்தரை விட்டு திரும்பினால் யெரொபெயாமின் ராஜ்யபாரம் நிலை நிற்கவில்லை. யெரொபெயாமுடைய சந்ததி தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லாதபடினாலே பின்னாட்களில் அந்த சந்ததிகள் வளரவில்லை. எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரமில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, எப்பிராயீம் மலை தேசத்தில் குடியிருந்து சீகேமை கட்டி குடியிருந்த யெரொபெயாம் ஜனங்களை வழிவிலக பண்ணினான். எருசலேமில் குடியிருந்த யோசபாத் அதே எப்பிராயீம் மலை தேசத்திற்கு வந்து ஜனங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்பினான். நீங்கள் கர்த்தர் பக்கமாய் திருப்புகிறவர்களாகவும் இருக்கணும், கர்த்தர் பக்கமாய் திரும்புகிறவர்களாகவும் இருக்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. அடுத்த வாரத்துக்கு தேவன் என்ன சொல்றாரோ அதை தியானிப்போம். God bless you.